பாடசாலையை கல்வியை நிறைவு செய்தவுடன், அதாவது சாதாரணம் உயர்தரம் படித்தவர்கள் பல்கலைக்கழகம் செல்வது மிக குறைவான ஒரு தொகையாகத்தான் இருக்கிறது. விசேடமாக சாதாரண தரத்திலே சித்தி எய்தாத மாணவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த டிவிடிசி நிறுவனத்தினுடைய பயிற்சிகளை பூர்த்தி செய்ய அல்லது பயிற்சிகளை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த டிவிடிசி நிறுவனம் அமைந்திருப்பது உண்மையிலே பெருமைக்குரிய விடயமாகும். இன்றைய சமூகத்தை பொறுத்தவரையிலே ஒரு காலத்திலே தோட்ட தொழிலுக்காக அல்லது தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். எங்கள் பெற்றோர்கள், பாட்டன், முப்பாட்டன் எல்லாமே எல்லா தேயிலை தோட்டத்திலும் தொழிலாளர் தான் இருந்தாங்க. பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த நேரத்தில் தோட்டங்களிலே இருந்தாங்க. இன்னைக்கு அது அப்படியே அப்படி படிப்படியா குறைஞ்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மாத்திரம்தான் இன்னைக்கு மலையத்தில் இருக்கிறார்கள். அடுத்த கட்டத்தினர் இன்று தங்களுக்கென்று பல தொழில்களை தேடிக்கொண்டு விசேடமாக கொழும்பு பிரதேசம் அல்லது ஆடை தொழிற்சாலை, கைத்தொழில், சுய தொழில் என்று பல்வேறுபட்ட துறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று விசேடமாக பெருந்தோட்ட பகுதிகளிலே தொழில் புரியும் மக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இவ்வாறு எங்களுடைய இளைஞர் யுவதிகள் இந்த வெளி சமூகத்துக்கு தொழிலை பெற்றுக் கொள்கின்ற பொழுது பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். விசேடமாக கொழும்பு பகுதியிலே நீ சென்று பார்த்தால் உழைப்பு சுரண்டப்படுகிறது, உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுவதில்லை, தொழில் பாதுகாப்பு இன்மை, அதே போல் அவர்களுக்கும் பாதுகாப்பு இன்மை, பல்வேறுபட்ட சவால்களுக்கு எங்களது இளைஞர்கள் யுவதிகள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன், இவ்வாறான ஒரு தொழில் பயிற்சி மூலம் ஒரு பயிற்சியை நிறைவு செய்து நீங்கள் சிறப்பான ஒரு தொழிலுக்கு செல்லுகின்ற பொழுது நான் மேற்கூறிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம்.